தேவனுடைய பெரிதான கிருபையால் கடந்த 8 ஆண்டுகளாக ஊழியத்தில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வரும் சகோதரர் இமானுவேல் ராபர்ட் அவர்கள் மிராக்கிள் ரிவைவல் சென்டர், அதாவது அற்புத எழுப்புதல் மையம் ஊழியத்தின் மூலம் தேவ மக்களை தேவ வார்த்தையில் கட்டி எழுப்பி சீஷர்களாக உருவாக்கி தலைமைத்துவ பயிற்சிகள், ஆவிக்குரிய வளர்ச்சி, மேலும் ஆலோசனை ஊழியத்தின் மூலம் பலரின் வாழ்க்கைக்கு நம்பிக்கையையும் வழி நடத்துதலையும் கொண்டு வருகிறார். இப்போது தேவனின் மகிமையை அறிவிக்கும் மகிமையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் இல்லங்களுக்கு வருகிறார். தேவனின் வார்த்தையாலும் ஆராதனையாலும் ஆசீர்வதிக்கப்பட தவறாமல் இணைந்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். நீங்களும் சந்தோஷத்தோட சமாதானத்தோடு இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பல வருடங்களாக உங்களை பாதிச்சிருக்கா? உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு ஆசிரியர் எடுத்துக்கோங்களேன். அந்த ஆசிரியர் ஒரு மாணவனை பார்த்து சொல்கிறாரு, உன்னால் இது முடியும் அப்படின்றாரு. அந்த மாணவன் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவன் போய் வாழ்க்கையில் முன்னேறிடுறான். ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு ஆசிரியரை எடுத்து பாருங்கள். இன்னொரு மாணவனை பார்த்து சொல்கிறாரு, உன்னால் ஒன்றுமே முடியாது, நீ எதற்கும் உதவ மாட்ட அப்படின்ற. அப்போ அந்த மாணவன் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவன் அதையே யோசித்து ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போயிடுறான். இந்த வார்த்தைன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில். ஒரு தந்தையினுடைய வார்த்தை ஒரு மகனை உருவாக்க முடியும். ஒரு தாயினுடைய வார்த்தை ஒரு மகளுக்கு தைரியத்தை கொடுக்க முடியும். ஒரு நண்பனுடைய வார்த்தை இன்னொரு நண்பனை உற்சாகப்படுத்த முடியும். அதே நேரத்தில் நம்ம பேசுகிற வார்த்தை குடும்பங்களை பிரிக்க முடியும். நம்ம பேசுகிற வார்த்தை பல வருட நட்புகளை உடைக்க முடியும். ஆனால் இந்த நாவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்குது. பண சக்தியோ அதிகார சக்தியோ அதை தாண்டி இந்த நாவுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது. ஆண்டவர் நமக்கு ஒரு அநேக வரங்களை கொடுத்துருக்கிறாரு. அதில் ஒரு வரம் இந்த நாவு. இந்த நாவுனால நம்ம தேவனை துதிக்கலாம், தேவனை மகிமைப்படுத்தலாம், தேவனை ஆராதிக்கலாம், மற்றவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லலாம், சுவிசேஷம் சொல்லலாம். மற்றவங்க கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லலாம். ஆனால் இதே நாவை வைத்து கொண்டு சில வேளைகளில் நம்ம சபிக்கவும் செய்யலாம், தேவையில்லாத காரியங்களை பேசி கொண்டிருக்கலாம், அசுசியான காரியங்களை பேசி கொண்டிருக்கலாம், கெட்ட வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கலாம். இந்த நாவை குறித்து தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். யாக்கோபு 3வது அதிகாரத்தில் யாக்கோபு இந்த நாவை குறித்த ஒரு எச்சரிக்கையை சொல்கிறார். இந்த நாவு எவ்வளவு சக்தி வாய்ந்தது, இந்த நாவை நாம் எவ்வாறு தேவனுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 3-5 நம்ம வாசிக்க போகிறோம். அந்த வசனம் சொல்லுது பாருங்கள். குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் நம்ம திருப்பி நடத்துகிறோம். குதிரை அப்படின்றது பார்க்கும்பொழுது அது ஒரு பெரிய உருவம். ஆனால் அதனுடைய கடிவாளம் பார்த்திங்கன்னா ஒருத்தங்கிட்ட இருக்கும். அவன் ரைட்டு திருப்புறான் அப்படின்னா அந்த குதிரை ரைட்டு போவோம், லெஃப்ட்டு திருப்புறான் அப்படின்னா லெஃப்ட்டு போவோம். அது சின்ன கடிவாளம் தான், அதை இயக்குறது ஒரு மனுஷன். அடுத்த ஒரு உதாரணத்தை யாக்கோபு சொல்கிறாரு. கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். இங்கே 2 பேர் வருது. அவைகளை நடத்துகிறவன், அந்த ஸ்டியரிங் ரொம்ப சின்னது தான். இப்போ இருக்கிற கப்பல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 மாடி 12 மாடி கணக்கில் இருக்குது. ஆனால் அதனுடைய அந்த ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. அதை பிடிச்சிருக்கிறது யார்? ஒரு மனுஷன். அவன் எப்படி நினைக்கிறானோ, எப்படி திருப்பணும்னு நினைக்கிறானோ, எவ்வளோ பெரிய அலைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காற்றுகள் வந்தாலும் சரி, அது ரைட்டு போகணும் அப்படின்னா அவன் ரைட்டு திருப்பினானா ரைட்டு போகும், லெஃப்ட்டு திருப்பினானா லெஃப்ட்டு போகும். அதுபோல தான் இந்த நாவாம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும். ஹல்லேலூயா. சிறிய உறுப்பு தான். ஆனால் இந்த உறுப்பு நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. எப்படி அந்த கடிவாளங்களை ஒருத்தர் நடத்துகிறாரோ அவர் யோசிக்கிறது. ஒரு கப்பலுடைய சுக்கான திருப்புற ஒரு மாலுமி இருக்கிறார் பாருங்க, அவர் என்ன யோசிக்கிறாரோ அப்படி தான் அந்த ஸ்டியரிங் திருப்பான். அதே போல தான் உங்களுடைய இருதயம் என்னென்னலாம் யோசிக்குதோ அதை தான் இந்த வாய் பேசும். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயுவில் சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானதை நீங்கள் எப்படி பேசுவீங்க? இருதயத்தின் நினைவு தான் வாய் பேசுமான். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுவானா,
பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆனால் இந்த வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி அங்கே ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பிசாசை ஓட்டுறாரு. அதை அங்கே சுற்றி இருக்கிற மக்கள்லாம் பார்க்குறாங்க. அப்போ அங்கே இருக்கிற பரிசேயர்கள் சொல்கிறாங்க, இவர் வந்து பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலின் நாமத்தினால பிசாசுகளை துரத்துறான் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவங்க ஒரு தவறான காரியத்தை மாத்திரம் சொல்லலை, அவங்க தேவனுடைய கிரியையை சாத்தானுடைய கிரியையா அங்கே சொல்கிறாங்க. இதை தேவன் அறிஞ்சு கொள்கிறார். அறிஞ்சு கொண்டுட்டு தான் சொல்கிறாரு, உங்களுடைய இருதயம் எப்பவுமே பொல்லாத காரியத்தை தான் பேசும், நல்ல காரியத்தையே நீங்கள் பேச மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய இருதயத்தில் நித்தமும் பொல்லாத காரியம்தான் இருக்குது. ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். ஆண்டவர் இந்த இருதயத்தை பொக்கிஷமான ஒரு அறையாக பார்க்கிறார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இளநீர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இளநீருக்குள்ளே இளநீர் தான் இருக்கும், மேங்கோ ஜூஸ் இருக்காது. ஒரு பலாப்பழம் இருக்குன்னா பலாப்பழ சோலைக்குள்ளே அன்னாசி பழம் இருக்காது, பலாப்பழ சோலை தான் இருக்கும். அதே போல தான் உங்களுடைய இருதயத்தில் நல்ல காரியங்கள் இருந்தால் நல்ல காரியங்கள் உங்களுடைய வாய் பேசும், கெட்ட காரியங்கள் இருந்தால் கெட்ட காரியங்களை வாய் வந்து பேசும். நிறைய பேரை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? எப்போ பாரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்க அப்படின்னாலும், இந்த வீட்டில் இதை பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல இதை மாற்றிருக்கலாம், இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கலாம், இந்த ஜன்னல் போட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் வீடு கட்டுற வரைக்கும் அவங்க எந்த ஒரு வந்து அந்த வீடை பார்க்க மாட்டாங்க, எந்த ஒரு ஐடியாவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க, இதை பண்ணியிருக்கலாம். சில டைமில் நம்ம ஃபோன் வாங்குவோம், என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா ரொம்ப சீப்பாக இந்த ஃபோனை நான் வாங்கி கொடுத்துட்ருப்பேன், இதோட பெட்டரான ஃபோனை நல்ல இதே விலைக்கு நான் வாங்கி கொடுத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ பாரு குறை சொல்லுவாங்க, எதை எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சில பேரை பார்த்துருக்கீங்கன்னா எப்போ பாரு கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோபம். சில பேரை நம்ம கேட்போம், ஏன் எப்போ பாரு மூஞ்ச சிடு சிடுன்னு வச்சுட்டு இருக்கிற? ஏன்னா அவங்களுடைய இருதயத்தில் எப்போ பாரு கோபத்தின் வெளிப்பாடு தான் இருக்கும். சில வேலைகளை பார்த்துருக்கிறீங்களா? வீட்டில் அப்பா வந்து ஆஃபீஸில் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, பயங்கர போராட்டத்தில், பயங்கர கோவத்தில் இருப்பார். அந்த கோவத்தோடு வீட்டுக்கு வருவார். அந்த டைமில் குழந்தை வந்து தெரியாதனமாக ஒரு கிளாஸையோ ஒரு பிளேட்டையோ உடச்சிரும். உடனே அப்பாவுக்கு என்ன ஆகிடும்? கோபம் வந்து, நீ ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி போட்டு செம்மடி அடிச்சிருவார். அந்த டைமில் அந்த கோபம் உருவாகலை, அவருடைய இருதயத்தில் ரொம்ப நாளாக அந்த கோபம் என்ன இருக்குது, ஆஃபீஸ்லேருந்தே அந்த கோபம் சேர்ந்து 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 அதை எங்கே வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், குடும்பத்துக்குள்ளே வந்து அதை வெளிக்காட்டிடுவோம். சில வேளையில் நம்ம அநேகரை இழிவுபடுத்துவோம், அவங்கள இழிவாக பார்ப்போம், ஏற்றத்தாழ்வு பார்ப்போம், அவங்கள பார்த்தாலே இழிவாக நடத்துவோம், அவங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் கொடுக்க மாட்டோம், அவங்களுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டோம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்க மாட்டோம். எப்போ பாரு இழிவான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்போம். இது எல்லாமே நம்முடைய இருதயத்திற்குள்ள என்ன காரியங்கள் இருக்குது, நம்முடைய குணங்களை, இந்த நாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது நம்முடைய இருதயத்தின் குணத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறது, இருதயத்தின் நினைவுனால வாய் பேசுமா. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. 36 சொல்லுது, மத்தேயு அதே அதிகாரம் மத்தேயு 12:36 சொல்லுது, மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கணக்கு ஒப்புவிக்கணும், நம்ம பேசுகிற எந்த வார்த்தையாக இருக்கட்டும். சில வேளை நம்ம சொல்லுவோம், நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன், நான் அவங்கள காயப்படுத்தணும்னா சொல்ல. சில பேரில் சில வேளைகளில் நம்ம சொல்லிவிடுவோம், ஏய் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான காரியத்தையோ கிண்டல் பண்ணுற மாதிரியோ கேலி பண்ணுற மாதிரியோ அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியோ நம்ம சொல்லிவிடுவோம். சொன்னதுக்கப்புறம் மற்றவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, நீ ஏன் அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ண, நீ ஏன் அவங்கள வந்து இந்த மாதிரி சொன்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சொல்கிற நாட்கள் இருக்குது, காலங்களும் இருக்குது. எப்படி தெரியுமா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நான் சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன், இதெல்லாமா சீரியஸாக எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம். ஆனால் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்குது? நம்முடைய பிள்ளைகள் பேசும்போது நம்ம அதை வந்து அப்ரூவ் பண்ணுறோமா? சில டைமில் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, பிள்ளைகள் வந்து பெரியவங்களை அவமதிப்பாக பேசிடுவாங்க. ஆனால் நம்ம சொல்லுவோம், அது சின்ன பிள்ளை, அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் வசனம் அதுக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பிள்ளையானை அவன் நடக்க வேண்டிய வழியிலே பழக்குவி, அவன் முதிர் வயதிலும் அவன் அதை விட்டு விலகாது இருப்பான். நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு உங்களுடைய பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணணும். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன்,
சின்ன பிள்ளைங்க வந்து பெரியவங்களை அவமதிப்பாக பேசுவாங்க, இழிவாக பேசுவாங்க. பேரண்ட்ஸ் அதை கண்டிக்கிறது இல்லை. ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளுடைய நாவை அடக்கி பேச வைப்பது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. அவங்களும் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், நீங்களும் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய வார்த்தைகளாலே நீங்கள் நீதிமானாய் தீர்க்கப்படுவீர்கள். அது உங்களுடைய கரத்தில் தான் இருக்குது. நல்ல பொக்கிஷம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நல்ல காரியங்களை பேசுவீர்கள், அதன் மூலமாய் நீங்கள் நீதிமானாய் மாற்றப்படுவீர்கள். பொல்லாத மனுஷர்களாய் நீங்கள் இருக்கும்பொழுது பொல்லாத காரியங்கள் தான் உங்களுடைய இருதயத்திலிருந்து வெளிப்படும். அதன் மூலமாயும் ஒரு நியாய தீர்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஸோ நம்ம நாவை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த நாவுன்றது வந்து காட்டு தீ போல. யாக்கோபு அதை தான் சொல்கிறார். 5:6 வாசிக்கிறோம், பெருமையானவைகளை பேசும் பாருங்கள், சிறிய நெருப்பாம். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துமா. அது சின்ன பார்ட்டு தான், இவ்வளோ தான் இருக்கும், ஒரு 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும் இந்த நாவு. ஆனால் அது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துக்குதான். எப்படி கரைப்படுத்துகிறது? ஒரு சின்ன பொய், ஒரு சின்ன வதந்தி, ஒரு சின்ன தவறான வார்த்தைகள். ஒரு சபையில் ஒரு பிலீவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்னொரு பிலீவரை பார்த்து ஒரு வதந்தியை பரப்பி விட்டாங்க. அந்த பிரதர் இப்படி பண்ணிட்டார், அவங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. அது பொய், ஆனால் ஒரு வதந்தி மாதிரி பரப்பி விட்டாங்க. நாள் போக்கில் என்னாச்சு? அந்த வதந்தி பரவி 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 பல வருட நட்புகள் பிரிந்து போனது, ஊழியங்கள் பாதிக்கப்பட்டது, அநேகருடைய மனதில் ஒரு பெரிய காயம் எழுந்தது. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஒரு சின்ன ஒரு வார்த்தை. நான் ஒரு நாள் ஜெயிலில் ஊழியம் பண்ணுற ஒரு ஊழியக்காரரை நான் பார்த்தேன். அவர் வந்து என்கிட்ட சொன்னார், பிரதர், நான் ஜெயிலில் ஊழியம் பண்ண போகும்பொழுது ஒரு கைதியை நான் பார்க்குறேன். அந்த கைதிக்கிட்ட கேட்குறேன், பிரதர், நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த, எதனால் இங்கே வந்த, என்ன ஆச்சு அப்படின்ட்டு அதனுடைய கதையை எனக்கு சொல்லு அப்படின்னு நான் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, ஐயா, நான் வந்து என் மனைவியோட ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அப்போ என்னுடைய மனைவி வந்து என்னை கோவப்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகளை பேசிட்டா. எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு, தாங்க முடியல, ஓங்கி ஒரு அடி அடித்தான் ஐயா. அவள் அந்த இடத்துலையே மரிச்சு போயிட்டா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் நானே போய் போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன். நான் இப்போ ஜெயிலில் இருக்கிறேன் ஐயா. ஒரு சின்ன வார்த்தை, அந்த சின்ன வார்த்தையை அவங்களால பொறுத்து கொள்ள முடியல. இன்றைக்கி நாமளும் அப்படி தான் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு விடுகிறோம், காயப்படுத்துகிற வார்த்தைகளை விட்டு விடுகிறோம், கோபப்படுத்துகிற வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். அதனால் அநேக குடும்பங்களை நாம் இழந்திருக்கிறோம், சொந்தங்களை நாம் இழந்திருக்கிறோம், சபையில் குழப்பங்கள் உண்டாயிருக்கிறது. சின்ன வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த வசனம் சொல்கிறது போல, எப்படி ஒரு சிறிய நெருப்பு ஒரு ஏக்கர் கணக்கான காட்டை கொளுத்துதோ, அதே போல தான் நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை குடும்பங்களை சிதைக்கும். நீங்கள் நான்லாம் நிறைய கேட்டிருக்கிறேன், ஒரு வார்த்தையினால டிவோர்ஸ் அவ்வளோ நடந்திருக்கு, ஒரு வார்த்தையினால பல வருட நட்புகள் பிரிந்து போயிருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய பேசுகிற வார்த்தைகளை நாம் பார்த்து பார்த்து பேச வேண்டும். நம்முடைய வார்த்தை முதலாவது தேவனை மகிமைப்படுத்துகிறதா என்பதை நீங்கள் யோசித்தீங்கனாலே பெரிய பிரச்சனைகளை நம்ம தடுத்து விட்டுறலாம். ஆமாம், என்னுடைய வார்த்தை, நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை தேவனை மகிமைப்படுத்துகிறதா, இல்லை நான் பேசுகிற வார்த்தை பாவத்திற்கு நேராக என்னை திருப்புகிறதா? அதை நம்ம ரொம்ப யோசிக்கணும். நாவை மனிதனால் அடக்க முடியாதான். யாக்கோபு அதை தான் சொல்கிறார். 7:8 வசனம் சொல்லுது, சகலவித மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகள் மனுஷ சுவாபத்தினால அடக்கப்பட்டதும் உண்டு. ஆண்டவரும் அதை தான் சொல்கிறார். இந்த உலகத்தில் ஊரும் ஜந்துக்கள் எல்லாவற்றையும் மனுஷன் ஆண்டு கொள்ளுவான் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த மனுஷனால் என்ன பண்ண முடியாதான்? நாவை அடக்க முடியாதான். 8வது வசனம் சொல்லுது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. என்னாலேயும் முடியாது, உங்களாலேயும் முடியாது. அது அடங்காத பொல்லாங்கானதான், அது விஷம் நிறைந்ததான். நம்ம முயற்சியினால், உங்களுடைய வல்லமையினால், உங்களுடைய வலிமையினால் இந்த நாவை அடக்க முடியாது. அப்போ எப்படி நான் இந்த நாவை அடக்க முடியும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர்னால. நான் முன்னாடி சொன்னது போல தான், இந்த நாவு நம்முடைய இருதயத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குதோ அதை தான் இந்த நாவு பேசும். அப்போது நம்ம நாவை அடக்கணும் அப்படின்னா, முதலாவது நமக்கு புதிய இருதயத்தை
தேவன் தர வேண்டும். புதிய இருதயம் நமக்கு வேணும். பழைய இருதயத்தோட நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய நாவை அடக்க முடியாது. அப்போ புதிய இருதயம் நமக்கு முதலாவது வேண்டும். அதோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு தேவையாக இருக்கிறது. இந்த நாவிலிருந்து ஆசீர்வாதமோ சாபமோ வருவது அது கூடாத காரியம். ஒன்று ஆசீர்வாதம் வரணும், இல்லைன்னா சாபம் வரணும். ஒரே பைப்பில் நல்ல தண்ணியும் வந்துக்கிட்டு காவா தண்ணியும் வருது அப்படின்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? முடியாது. யாராலையும் அதை இது பண்ண முடியாது. அதே போல தான் ஒன்று உங்கள் வாயிலிருந்து ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா ஆசீர்வாதம் வரணும். அதை குறித்த ஒரு கதையை கூட உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வேதாகமத்திலேருந்து பீலையாம்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அப்போ ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா பேர் மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்ன சொல்கிறாரு, பீலையாமை கூப்பிட்டு, பீலையாமே நீ இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும் அப்படின்றார். அந்த காலகட்டத்தில் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ரொம்ப வல்லமை உள்ளது. அதனால் பாலாக் என்ன பண்ணுறான், பீலையாமிட்ட போய் சொல்கிறான், நீ இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பீலையாம் வாயிலிருந்து சபிக்க பீலையாம் எப்பப்பெல்லாம் வாயை திறக்கிறானோ அப்பப்பெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தினால தான் பீலையாம் வாயை நிரப்புறாரு. எப்படி குதிரைக்கு கடிவாளங்களை போட்டாங்களோ அதே போல் பீலையாமுடைய நாக்குக்கு ஆண்டவர் கடிவாளத்தை போட்டார். அவன் சபிக்கணும்னு வாயை திறக்கிறான், ஆண்டவர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே சொல்கிறார். அப்போ பீலையாம் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான், என் வாயில் சாபம் வரமாட்டேங்குது, என் வாயிலிருந்து என்ன வருது, ஆசீர்வாதமான வார்த்தையை தேவன் கொடுக்குறாரு. ஆனால் அவனுடைய இருதயம் வேற ஒரு காரியத்தை யோசிக்குது. என்ன காரியத்தை யோசிக்குது தெரியுமா? பாலாக்கிட்ட போய் ஒரு ஆலோசனையை கொடுக்குறான். இங்கே பார் பாலாக்கு, மோவாபிய பெண்களை என்ன பண்ணு, இஸ்ரவேல் மக்களோட சேர பண்ணு, அப்போ அவங்க பாவத்தில் விழுந்து அதனால் நம்ம அவங்கள மேற்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு தவறான ஒரு ஐடியாவை ஆலோசனையாக பாலாக்குக்கு கொடுக்குறான். ஆண்டவர் அவனுடைய வாயை ஆசீர்வாதத்தினால் நிரப்புறாரு. ஆனால் இவனுடைய இருதயம் பாருங்க, அது கரைபட்டு கிடக்குது. இவன் ஒரு அற்ப காசுக்காக, அற்ப ஆதாயத்துக்காக அவன் என்ன பண்ணுறான், மோவாபுடைய ராஜாவாகிய பாலாக்கிட்ட போய் உன்னுடைய பெண்களை இஸ்ரவேல் ஆண் மக்கள் மத்தியில் அனுப்பு அப்படின்றான். அதனால் என்னாச்சு, இஸ்ரவேலர்கள் மோவாபிய பெண்களோடு கலந்ததுனால ஆண்டவருடைய கோபாக்கினை அவர்கள் மேலே இறங்கி 24,000 பேர் செத்து போனார்கள். ஒரே ஒரு ஆலோசனையினால் பாலாக்கும் அந்த போரில் மரித்து போகிறான். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் எப்படி இருக்குது, அது ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருக்கிறதா இல்லை சாபமான வார்த்தைகளாக இருக்கிறதா? இன்றைக்கி நம்ம சபைக்கு போகிறோம், அந்த இடத்துல கையை தூக்கி தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை துதிக்கிறோம், அவருடைய நன்மைகளை பாட்டினால் பாடுகிறோம். ஆனால் பாடி முடித்துட்டு நம்ம அடுத்த நாள் வேலைக்கு போகும்பொழுது நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் என்னென்ன காரியங்களை பேசுகிறது? நம்முடைய உடன் வேலை செய்கிறவர்களோடு கூட கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோம், தவறான காரியங்களை பேசுகிறோம், பொய்களை பேசுகிறோம், மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிற துன்பப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறோம். ஆனால் அதே வாயினால் எப்படிங்க நீங்கள் தேவனை ஆராதிக்க முடியும்? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம நிதானித்து அறியணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகளை ஆண்டவரே நீங்கள் கட்டுப்படுத்துங்க, ஏன்னா என்னால் கட்டுப்படுத்த முடியாது. வசனமும் அதுதான் சொல்லுது, யூ கேனாட் கண்ட்ரோல் யுவர் டங். நீங்கள் உங்களுடைய வார்த்தையை என்ன பண்ண முடியாது, உங்களுடைய நாவை அடக்க முடியாது. அது தேவன் ஒருவராலே மாத்திரம் கூடும். அவர் ஒருவரே நமக்கு புதிய இருதயத்தை தருகிறார். அவர் ஒருவரே நமக்கு புதிய ஆத்துமாவை தருகிறார். அவர் ஒருவரே நல்லது எது கெட்டது எதுன்றதை பகுத்தறியக்கூடிய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருகிறார். நம்ம இப்போ கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை மாற்றும்படியாக, என்னுடைய நாவை அடக்கும்படியாக, ஒரு சுத்தியலை கூட நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அந்த சுத்தியலினால் ஒரு வீட்டை கட்ட முடியும், அதே சுத்தியினால் ஒரு கண்ணாடியை உடைக்க முடியும். அதே போல தான் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒரு வார்த்தையினால் ஒரு வீட்டை நீங்கள் கட்டமைக்கலாம், அதே போல் உங்களுடைய வார்த்தையினால் குடும்பங்களை நீங்கள் பிரிக்கலாம். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே கண்களை மூடுவீங்களா? நாம் இப்போது ஜெபிக்க போகிறோம். தேவன் நமக்கு நம்முடைய நாவை அடக்கும்படி கிருபை தரும்படியாக
நம்ம முதலாவது ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல நீங்கள் கண்களை மூடி என்னோடு கூட ஜெபிங்க. ஆண்டவரே, தேவையில்லாத வார்த்தைகளை நான் நிறைய தடவை பேசியிருக்கிறேன், அதனால் அநேக காரியங்களை நான் இழந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, கஷ்டங்களுக்குள்ளாக நான் போய் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விஷயாய் ஆண்டவரே என்னை மன்னிங்க. என்னால் என்னுடைய நாவை அடக்க முடியவில்லை ஆண்டவரே. எவ்வளவோ முயற்சி செய்தும் ஆண்டவரே, பவுல் சொல்வது போல விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே என்னுடைய இருதயம் நாடி தேடுகிறது ஆண்டவரே. அதே போல் என்னுடைய நாவை என்னால் அடக்க முடியலை ஆண்டவரே. என்னுடைய நாவை என்னால் கட்டுப்படுத்த முடியலை ஆண்டவரே. ஒரு விஷயாய் உம்முடைய கிருபை எனக்கு கொடுங்க, புதிய இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நல்ல வார்த்தைகள் என்னுடைய வாயிலிருந்து நான் பேச, ஆசீர்வாதமான வார்த்தைகளை என்னுடைய வாயிலிருந்து பேச நீங்கள் கேட்கும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நாவை அடக்கும்படி எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. நல் வார்த்தைகளை நாங்கள் பேசும்படி எங்களுக்கு கிருபையை கொடுங்க. தேவையில்லாத காரியங்கள் ஒன்றும் எங்களுடைய வாயிலிருந்து வராதபடி, கெட்ட வார்த்தைகளோ ஆண்டவரே, தவறான காரியங்களோ, இச்சக வார்த்தைகளோ ஒன்றும் ஆண்டவரே எங்களுடைய வாயிலிருந்து வராதபடிக்கு ஆண்டவரே, நல் வார்த்தைகளை நாங்கள் பேசும்படி எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட இடைப்படுங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் என்ன பேச வேண்டும், எவ்விதமாய் பேச வேண்டும், உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளை ஆண்டவரே நீங்கள் அங்கீகரிங்க. அந்த நல் வார்த்தைகளை நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே காலேஜுக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க ஆண்டவரே, வெளியே அநேக இடத்துக்கு போகிறாங்க. அவங்களுடைய பேச்சுக்களை உம்முடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய வாயிலிருந்து ஆண்டவரே ஒரு கெட்ட வார்த்தைகளும் வராதபடிக்கு, ஒரு தேவையில்லாத வார்த்தைகளும் வராதபடிக்கு ஆண்டவரே, இழிவான சொற்களை ஆண்டவரே அவர்கள் பேசாதபடிக்கு, மற்றவர்களை தாழ்த்தி பேசாதபடிக்கு, மற்றவர்களை கேலி கிண்டல் செய்யாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைக்கென்ற வார்த்தைகளை அவர்கள் பேச உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு நாவு அடக்கத்தை தேவரே நீங்கள் சொல்லி கொடுங்க ஆண்டவரே. ஸ்கூலுக்கு போகும்பொழுதும் காலேஜுக்கு போகும்பொழுதும் ஆண்டவரே நற்பெயர் எடுக்கும்படியாக ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை எங்களுடைய பிள்ளைகள் பேச வேண்டும் ஆண்டவரே. தவறான வார்த்தைகளோ ஆண்டவரே ஒன்றும் அவருடைய இருதயத்திலிருந்து எழும்பாதபடிக்கு, பிசாசானவன் ஆண்டவரே அவருடைய இருதயத்தில் ஆண்டவரே நஞ்சான காரியங்களை ஆண்டவரே கலக்காதபடிக்கு, நற்காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயத்தில் பதித்து வைங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இருதயமான ஆண்டவரே இந்த பொக்கிஷத்திலிருந்து ஆண்டவரே நற்காரியங்களை நாங்கள் பேசும்படி, நற்காரியங்களை எங்களுடைய இருதயத்தில் வைங்க ஆண்டவரே. தேவையில்லாத ஒரு காரியமும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் எழும்பாதபடி நீர் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து சோதித்தறிங்க ஆண்டவரே. ஆராய்ந்து சோதித்தறிங்க ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போடு கேளுங்க. ஜீவ பலியாய் அர்ப்பணிப்பதே புத்தியுள்ள ஆராதனை என்று நாம் வாசிக்கிறோம். இந்த வேளையில கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நிலைவரமான ஆவியை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நல்ல காரியங்கள் ஆண்டவரே இருதயத்திலிருந்து எழும்பட்டும் ஆண்டவரே. பொல்லாத காரியங்கள் ஏதாகிலும் என்னுடைய இருதயத்தில் இருந்ததானால் இப்பொழுதே ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் அதை கட்டி கடிந்து சுட்டரிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே பொல்லாத காரியங்கள் எங்களிலிருந்து எடுத்து போடுங்க, எங்களிலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. சுத்த ஆவியை ஆண்டவரே, சுத்த இருதயத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நான் பேசுகிற வார்த்தைகளினால் ஆண்டவரே அநேக குடும்பங்களை ஆண்டவரே நான் பிரித்திருக்கிறேன். என்னுடைய குடும்பமும் பிரிந்திருக்கிறது. இன்னைக்கு யாரெல்லாம் குடும்பம் பிரிந்திருக்கிறதோ, உங்களுடைய பேச்சுக்களினால உங்களுடைய குடும்பம் பிரிந்திருக்கிறதா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய குடும்பம் நான் பேசின ஒரு வார்த்தையினால பிரிந்திருக்கிறதப்பா. ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. திரும்பவுமாய் ஆண்டவரே என்னுடைய பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு மன்னிக்கிற இருதயத்தை கொடுங்க. நானும் மற்றவர்களை மன்னிக்கும்படியாக ஒரு இருதயத்தை கொடுங்க. அவர்களும் என்னை மன்னிக்கும்படியான ஒரு இருதயத்தை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு யார் யாரெல்லாம் குடும்பம் பிரிந்திருக்கிறதோ, கணவன் மனைவி நீங்க பிரிந்திருக்கிறீங்களா? பெற்றோர்கள் பிள்ளைகள் நீங்க பிரிந்திருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்க ஒன்று சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க ஒன்று சேரணும்னு வாஞ்சிச்சிங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் மன்னிங்க ஆண்டவரே. பிதாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிற இந்த சமயத்துல ஒரு மன்னிக்கின்ற இருதயத்தை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஒரு மன்னிக்கின்ற இருதயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர்களுக்குள்ள ஒரு வாஞ்சை வரட்டும், என்னுடைய குடும்பம் திரும்பவுமாய் ஒன்று சேர வேண்டும்.
என்னுடைய பிள்ளைகள் திரும்பவுமாய் ஒன்று சேர வேண்டும், என்னுடைய பெற்றோர்கள் திரும்பவுமாய் ஒன்று சேர வேண்டும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம், பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம். சகோதரர்கள் பிரிந்திருந்தார்களானால் ஆண்டவரே அவர்கள் ஒன்று சேரட்டும். குடும்பங்கள், உறவினர்கள் பிரிந்திருந்தார்களானால் அவர்கள் ஒன்று சேரட்டும். நண்பர்கள் பிரிந்திருந்தார்களானால் அவர்கள் ஒன்று சேரட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே மன்னிக்கின்ற இருதயம் ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமா மேலையும் ஆண்டவரே வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை கேட்டுக்கொண்ட வசனத்தின்படி எங்களுடைய நாவை நாங்கள் அடக்குவதற்கு புதிய இருதயம் எங்களுக்கு தேவை. நீர் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. நாங்கள் நல்ல இருதயத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வைக்க உதவி செய்யுங்க. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு ஜெப விண்ணப்பத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், எத்தனையோ குடும்பங்கள் அவர்களுடைய வார்த்தையினாலே பிரிந்து கிடக்கிறது. இந்த வேளையில அந்த ஆத்துமாக்களுக்கும் தேவன் தேவை. அந்த ஆத்துமாக்களுடைய குடும்பமும் சேர வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தேவனை அறியாத பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். அவர்களும் நீர் யார் என்று அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதோ ஆண்டவரே தற்கொலைக்கு நேராக கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவை ஆண்டவரே நீங்கள் ரட்சிங்க ஆண்டவரே. நீரே ஆண்டவரே இரட்சகர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக அவர்களுடைய இருதயத்தில் செயல்படுங்க ஆண்டவரே. போராட்டத்திற்கு நேராக, மன அழுத்தத்திற்கு நேராக கடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தையினாலே மன அழுத்தத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் கரத்துல கொடுக்கிறேன். சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும்படியான கிரியையை நடப்பீங்க. அதன் மூலமாய் அவர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய தேசம் இரட்சகரை அறியட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்துல எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அதற்கேற்ற கருவியாய் பயன்படுத்துவீராக. எங்களை நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வேத வசனமும் வார்த்தைகளும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு என்னோடு கூட நீங்களும் ஜெபம் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கும் ஏதாவது ஜெப குறிப்பு இருந்ததானால் கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை சொல்லலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மெசேஜாக அனுப்பலாம். திரும்பவுமா உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். நான் உங்களுடைய இம்மானுவேல் ராபர்ட். இது உங்கள் மகிமையின் நேரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க, ஆலோசனை பெற, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்ள 9500099717 அல்லது 75509660 என்ற எண்ணிற்கு அழைக்கவும் அல்லது வாட்ஸ்அப் மூலம் உங்கள் செய்திகளை அனுப்பவும். மிராக்கிள் ரிவைவல் சென்டர், அதாவது அற்புத எழுப்புதல் மையம் சார்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை ஆவியால் நிரம்பிய ஆராதனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இடம் நம்பர் 1, பஜனை கோயில் ஸ்ட்ரீட், கணபதிபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 600059. MCC கல்லூரி அருகில், கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் எதிரில். தாம்பரம் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் வசித்து ஒரு ஆவிக்குரிய ஃபெல்லோஷிப்பை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கான சரியான இடம் இதுவாக இருக்கும். வாருங்கள், கர்த்தரை ஒன்றாக ஆராதிப்போம். உங்களை சந்திக்க எங்கள் சபை ஆவலுடன் காத்திருக்கிறது. மேலும் மறக்காமல் காணுங்கள் மகிமையின் நேரம். ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 6:30 மணி முதல் 7 மணி வரை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை. தேவனின் மகிமை உங்கள் இல்லங்களில் நிரம்பட்டும்.